Audio Jungle. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு டிஷ்ஷு தாங்க. நம்ம ஹோட்டலுக்கு போனாவே சோளா பூரி சென்னா மசாலா எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சோளா பூரி பண்ணுறதுக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க. நான் 3/4 கிலோ எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. அது கூட ரவை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சின்ன ரவை போட்டுக்கோங்க. சர்க்கரை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த டேஸ்ட் வரும். அதுக்கப்புறம் உப்பு இந்த மாவுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா ஆப்ப சோடா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுலயே எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் தயிர் ஒரு 1/2 கப் அளவுக்கு விட்டுக்கோங்க. தயிர் தாங்க ரொம்ப முக்கியம். அப்போதான் நமக்கு இந்த சோளா பூரி நல்லா உப்பி வரும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சுக்கோங்க. மாவு பிசைஞ்சிட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2 ஹவர்ஸ் கண்டிப்பாக ஊறி இருக்கணும். மினிமம் 2 ஹவர்ஸுங்க. நீங்கள் மேக்ஸிமம் 3 ஹவர்ஸ் விட்டீங்க அப்படின்னா கூட இன்னும் நல்லாயிருக்கும் பூரி. அதனால் நீங்கள் நைட்டு பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னா ஈவினிங் அந்த மாதிரியே நீங்கள் பிசைஞ்சு வச்சுட்டா தான் கரெக்டாக இருக்கும். நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் நல்லா பிசைஞ்சுக்கோங்க மாவை. கையில் ஒட்டாத மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சுக்கணும் சாஃப்டாக. இப்போ மாவு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது க்ளோஸ் பண்ணி 2 ஹவர்ஸ்க்கு அப்படியே வச்சிடலாம். மினிமம் 2 ஹவர்ஸ், மேக்ஸிமம் 3 ஹவர்ஸ் நீங்கள் வைக்கலாம். இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. சென்னா மசாலா. அதுக்கு சென்னா நான் நைட்டே ஊற வச்சுட்டேன். இப்போ இதை எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு, அப்படி இல்லைன்னா நீங்கள் நைட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா மார்னிங் ஊற வச்சுடுங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் டீ தூளோட தண்ணிங்க. டீ தூளை நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு அதை வடிகட்டி ஊற்றிருக்கேன். அப்போ தான் நமக்கு அந்த கலரும் வரும், டேஸ்ட்டும் வரும். அதை ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் இது கூட ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதை 3 விசில் விட்டு எடுத்துடுங்க குக்கரில். இப்போ நம்ம சென்னா மசாலா பண்ணிடலாங்க. அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் பட்டை ஒரு சின்ன பீஸ் போட்டுக்கோங்க. ஏலக்காய், லவங்கம் இதெல்லாம் போட்டுக்கோங்க 2. அதுக்கப்புறம் கஸ்தூரி மெதி கொஞ்சமாக போட்டுக்கோங்க. பிரிஞ்சி இலை 1 போட்டுக்கோங்க. சோம்பு 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க.
சீரகம் 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதெல்லாம் ஃப்ரை ஆனதும் வெங்காயம், பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி 2 போட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும். இதுலேயே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா வந்து வதக்கிக்கோங்க. பேஸ்டோட ஸ்மெல் வந்து போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதிலேயே வந்து ஒரு 4 தக்காளி பழம் நல்லா அரைச்சி ஊற்றிட்டேங்க நான். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதுலேயே தனியாத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், சில்லி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகாய் பொடினா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. மசாலாவோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இதில் வந்து ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் விட்டுருங்க. பச்சை ஸ்மெல் போனதும் நம்ம வேக வச்சுருக்க சென்னா வந்து அப்படி ஊற்றிடலாம். தண்ணியோடவே ஊற்றிடுங்க. இந்த டீ தூள் போட்டிருக்கனால டீ தூள் ஸ்மெல் வரும் அப்படின்னாலாம் நினைக்க வேண்டாம். டீ தூள் ஸ்மெல்லே வராது. போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க மூடி வச்சு. அவ்வளோதாங்க, நமக்கு சென்னா வந்து ரெடி ஆயிடுச்சு. 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது. உங்களுக்கு தண்ணியாக வேணும் அப்படின்னா இன்னும் கூட நீங்கள் தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணி நம்ம இறக்கிடலாம். சென்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம பூரி பண்ணிடலாங்க, சோளா பூரி. அதுக்கு வந்து மாவு வந்து 2 hours ஆகிடுச்சு. நல்லா சாஃப்டாக இருக்குது. இதை எடுத்து ஒரு 5 நிமிஷம் இன்னும் வந்து நல்லா நம்ம வந்து அடிச்சுக்கலாம் மாவை. அப்போ தான் இன்னும் வந்து சாஃப்டாக நமக்கு வரும். சோளா பூரின்றனால நான் வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் பால் சைஸில் எடுத்துக்கிறேங்க. பெரிய பால் சைஸில் பாருங்கள், இந்த சைஸில் நான் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் சின்ன சின்னதாக கூட போட்டுக்கலாம், எப்பயும் வீட்டில் போடுற மாதிரி. இது வந்து நம்ம ஊற்றிக்கலாங்க. உங்களுக்கு எவ்வளோ பெரிய சைஸ் வேணுமோ அவ்வளோ சைஸ் வந்து போட்டுக்கோங்க. ஆனால் நீங்கள் பெருசாக போட்டிங்க அப்படின்னா கூட நல்லா உப்பி தான் வரும். நம்ம ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி சோளா பூரி. கொஞ்சம் லைட்டாக வந்து திக்காக இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. நான் இந்த சைஸ் போட்டிருக்கேன். திக்னஸும் பார்த்துக்கோங்க, இந்த திக் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதும் அதில் போட்டு எடுத்துடலாம். நல்லா காஞ்சதுக்கப்புறம் போட்டிங்க அப்படின்னா தான் நல்லா உப்பி வரும். ஸோ அதனால் எண்ணெய் வந்து நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. நம்ம சோளா பூரி போட்டுடலாம். லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. லைட்டாக உப்பி வருது. அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள் நல்லா உப்பி வந்துடுச்சு. நம்ம கலர் வேணும் அப்படின்னா இன்னும் வந்து இன்னும் நல்லா காயணும். நல்லா சூடாகிட்டு பின்னாடி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கலர் வந்து நல்லா டார்க்காக வரும். இன்னொன்று போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இதோட கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்னா நல்லா வந்து டார்க் ஆகிடுச்சு. நல்லா உப்பியும் வந்துடுச்சு.
இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியாக தாங்க இருக்குது. ரொம்ப நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியும் இருக்குது டேஸ்ட்டு. அதனால் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.